Let's see the finals. யார் கையில இந்த trophy வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா ராகேஷ், நான் பாட்டு சிவனேன்னு ஏன் உண்டு. அவர் வடக்கு சினிமால ஹீரோஸை பறக்க விட்டு இருந்தாரு, இங்க வந்துட்டு சாப்பாடை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே டாப் குக் டூப் குக்கில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது தான் தெரியுது. இப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தோன்னாக்கா ஃபினால வந்து நிற்கிது. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக உள்ள வந்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் நடுக்கங்கள் இருந்தது. அந்த நடுக்கங்களை மீறி ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், அப்படியே தேர்ட் எபிசோட் மெருகேற்றிட்டே வந்தோம். மெருகேற்றி வந்தது காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீம் சப்போர்ட், எஸ்பெஷலி பட் சாரும் நம்ம ராம் செஃப்பும் கலக்கிட்டாங்க. அவங்க பேச்சிலேயே மெருகேற்றி நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக உள்ள வந்தது பயங்கர ஹாப்பி. இன்னைக்கு கிரேட் ஃபினாலே ஃபைனல் பயங்கரமா, இன்னைக்கு தீப்பொறி அனல் பறக்கும். எல்லா கண்டஸ்டன்ட்டும் வேற லெவல்ல வந்திருக்காங்க. எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும் அந்த அமைகிற சுச்சுவேஷன் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. அதுக்கு தயாரா வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரதை விட இந்த பெஸ்ட் ஃபுட் கொடுக்கணும் தான் என்னோட ஆசை. எல்லாமே காம்படிட்டரா பார்க்கல, நண்பர்களா பார்த்துட்டோம். ஏன்னா ஃபேமிலி மாதிரி எல்லாரும் பழகிட்டோம். லெட்ஸ் see the finals. யார் கையில இந்த டிராஃபி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மக்களே, நீங்க எப்படி ஆசையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே ஆசையில தான் நானும் உட்காந்துட்டு இருக்கேன். வாங்க செட்டுக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு தெரியும். Get ready. ராகேஷ் மை பிரதர். இந்த செட்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜீவன் யாருன்னாக்க இந்த ராகேஷ் தான். இது இந்த செட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த தமிழ் தெரிஞ்ச நேயர்கள் எல்லாருக்குமே ராகேஷ் பிடிக்கும். ஏன்னா ராகேஷ் யாரையுமே வேறுபாடு படுத்தாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி பாப்பாங்க. அதுதான் ராகேஷ் கிட்ட பிடிச்சது. தேங்க்யூ சோ மச். தப்புனா தப்புன்னு சொல்லுவா, கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுவா. அதுதான் ராகேஷோட ஸ்பெஷாலிட்டியே. எனக்கு ராகேஷ் முதல்ல அவ்வளவு தெரியாது, அவ்வளவு தெரியாது. ஏன்னா பண்ணுறான். ஆனா இங்க வந்து நீ பண்ற எஃபோர்ட், ஒருத்தருக்கு பண்ற சப்போர்ட், கிரேட் ராகேஷ். ராகேஷ் அவ்வளவுதான் சார், லைஃப் அவ்வளவுதான் ராகேஷ். நான் வந்து உண்மையாலுமே எனக்கு என்னன்னா, நான் உங்களை எல்லாம் வந்து படங்கள்ல பார்த்துட்டு வச்சிருக்கோம். நேர்ல வந்து பார்க்கும்போது நமக்கு ஐயோ ரஷன் ரவி அண்ணா வந்து படத்துல வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு புரட்டுவாரு அப்படிலாம் தெரியும். பட் இவ்வளவு தங்கமான மனுஷன், எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியா பழகிறது வந்து நான் பார்த்தது இல்ல. என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா ராகேஷ், நான் பாட்டு சிவனேன்னு ஏன் உண்டு. அவர் வடக்கு சினிமால ஹீரோஸை பறக்க விட்டு இருந்தாரு, இங்க வந்துட்டு சாப்பாடை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் உண்மையாலுமே வந்து அண்ணா கைப்பக்கம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நக்குவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு செஃபா மாறிட்டாரு. அவரோட டிஷ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் இன்டர்நேஷனல் சொன்ன மாதிரி தானே. அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, ரவி அண்ணா இன்டர்நேஷனல் டிஷ் பண்றாரா, ஏன் நாங்க ஏன் இன்டர்நேஷனல் டிஷ் சமைக்க கூடாதா, அதுல வெரைட்டி காமிக்க கூடாது அப்படின்னு அண்ணா வேற லெவலில் காமிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இது நான் எதிர்பார்க்கலன்னா அதான் வந்துட்டோம். அண்ணனோட ஓப்பனிங் வந்திருக்கோம். திருப்பி நான் சொல்றேன், நான் வந்து சாதாரணமா வந்தேன். ஆனா என்ன இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணது என் செல்லக்குடி இந்த டார்லிங் ஆல்சோ. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. தங்கச்சி எல்லாம் செமையா இருக்கு. என் தங்கச்சி எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால அவர் யூடியூப் ஆரம்பிச்சாரு. யூடியூப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுறா. பெசன்ட் ரவி அபிஷியல் போட்டுங்க. சிவாங்கி அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த பக்கம் வந்து பெசன்ட் ரவி. ராகேஷ் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலீங்க, நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே ஓகே, நிறைய விஷயம் பேசுவோம். பாய் பாய். ஹரிபரியில இருக்கோம். பாய் 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 பாய்.
ஹாய் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சும்மா ஸ்டார்ட் பண்ணோம், இன்னைக்கு ஃபினாலேல வந்து நிக்கிறோம். இதான் ஃபினால் ஜட்ஜிங் இருக்கிற இடம். பிரமாதமா இருக்கு. ஜட்ஜிங் எல்லாம் பாருங்க, இங்க இருந்து தான் எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. அப்படியே கட் பண்ணலாம், இப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. இங்கதான் நாங்க எடுத்து இந்த பொருள் எல்லாம் எடுத்து சமைக்கணும். சர்க்கரை, உப்பு எல்லாம் பிளேட்டிங் எடுக்கிறது, கிரீம் எடுக்கிறது, எல்லா விஷயங்களும் இங்கதான் இருக்கும். இதான் எங்களுக்கு இப்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, எல்லாம் பெஸ்ட் ஐட்டம் எல்லாம் உள்ள வந்தாச்சு. இந்த ஐட்டத்தை வச்சுதான் நாங்க கரையை ஓட்டணும். எப்படி ஓட்ட போறோம் தெரியல, பாப்போம். இங்க வந்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லா எல்லாம் இதான் பேக் எண்ட் கலக்குது. வேற லெவல்ல பண்ண போறோம். இந்த டேபிள் கிடைச்சா கூட சந்தோஷம் தான். இதான் லக்கியஸ்ட் டேபிள். நிறைய ட்ரிப் இந்த இடத்துல தான் வின் பண்ணிருக்கேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இவங்கெல்லாம் என் கூட டான்ஸ் ஆட போறாங்க. வேற லெவல்ல டான்ஸ் எல்லாம் சொல்லிலாம் வர குத்துட்டாங்க. டங்கு 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 டங்குன்னு. சாய் ஷெஃப் வந்திருக்காரு. இவர் தான் என்ன வழி நடத்துறாரு. உள்ள வந்தோடனே எல்லாம் என்ன லாஸ்டா உப்பு கிப்பு சப்பு கிப்பு ஏதாச்சும் தப்பு பண்ணா இவர் தான் உள்ள வந்து கரெக்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவாரு. இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஹம்பிள். ஆக்சுவலி உண்மை வந்து இவர் தான் வந்து என்ன லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்த ஆளு. இல்ல இவர் தான் என்னோட ட்ரம்ப் கார்டு. ஆக்சுவலி ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கும். இவர பெஸ்ட் இன்டர்வியூ தான் என்னோட ட்ரம்ப் கார்டு. அவரோட ஒர்க் பண்ற ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க வந்து ஷோல கூட பாத்தீங்கன்னா அவரு எங்க கண்டென்ட் கொடுக்கணுமோ அங்க கண்டென்ட் கொடுப்பாரு. பட் ஒர்க்குன்னு வந்தா, வேலைன்னு வந்தா இவர் மாதிரி தான் வேலை செய்யணும். அந்த டைம்ல வந்து அவர் எவ்வளவு சீரியஸா ஒர்க் பண்ணாரு. நீங்க ஷோ மறுபடியும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவருக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, யாரும் தடுக்காம நீ ஓரமா போயிட்டு என் வேலை நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஜெயிச்சு கடைசியில என்ன வந்து ஒரு ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, சாய் ஷெஃப் வந்து எனக்கு வயசுல அவர் என்னோட சின்னவர் தான். ரொம்ப சின்னவர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இவர் எல்லாம் தேர்வாரா அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள அடிதடி அது மாதிரி தான் பாத்துட்டு சமைக்கும் போது தேர்வாரான்னு பார்த்தோம். இவரு உண்மையிலேயே அவர் அட்மையர் பண்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன்னாக்கா அதுதான் என்னோட சந்தோஷமே. ஏன்னா இவங்க செஃப்ங்கும் போது எப்பவுமே கண்டிப்பா ஒரு தொழில இருக்கிறவங்கள, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த தொழில இருக்கவங்களும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் என்ன என் தொழில நான் கிங். இப்ப இவர் தொழில நான் கிங் கிடையாது. ஆனா அதுல நான் ட்ரை பண்ணி வரும்போது எங்களை வந்து அட்மையர் பண்றதும் பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்றதும் இந்த செஃப் தான். ஸ்பாட்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் ஸ்பாட்ல பக்கத்துல ஒரு ஆதரவு இருக்குல்ல, அது வந்து சாய் ஷெஃப்ட பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷம். சாய் ஷெஃப் இது நம்ம ஃபைனல்ஸ் முடிச்சாலும் நம்ம தொடரணும். எப்போ எதுனாலும் சென்னையில நீங்க கேளுங்க, நான் என்ன ஹெல்ப்னாலும் உங்க சேனலுக்கு என்ன சொல்லுங்க, நான் வந்து பண்றேன் 100%. ஓகே, இவர்கிட்ட ஒரு சின்ன பிளஸ் அட்வான்டேஜ் என்னன்னா, வந்தா 2 பேரா வருவாங்க. இவரு ஷெஃப் 18 பக்கத்துல இருப்பாரு. சோ கண்டிப்பா வந்து எப்பவுமே அவரு நானும் பிரதர்ஸ். ஆமா, அவ கூடவே இருப்போம். ஒரு டோர் தாக்க 2 பேர் இருப்பாங்க. என்னன்னா இது வரைக்கும் நான் என்ன பண்றது கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். சீரியஸ் 100%. இதுதான் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வாழ்க்கையில ஒரு ரொம்ப பெரிய பார்ட்னரா இருந்தாலும் இது வந்தா காம்படிஷன் வந்தா he has been maintaining that spirit. அதான் சூப்பர். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன ஃபுட்னு தெரியும். இப்ப வரைக்கும் நான் என்ன ஃபுட்னு சொல்லல. ஏதாவது அவர் வந்து மென்டரா இன்னொரு டீமுக்கு இருக்காரு. என் டீமுக்கு இவர் தான் மென்டர். அதனால நான் அதை கான்பிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். பட் அது டீமுக்கும் நல்லது, ஷோக்கும் நல்லதா இருக்கும். சூப்பர். you have been doing amazing. Thank you. இன்னைக்கு அதே ஸ்பிரிட்டோட போறீங்க, ஜெயிக்கிறீங்க, நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? Thank you. Bye. இன்னைக்கு என்னடா இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட், ஃபைனல்ஸ் வர. என்ன நடந்தாலும் how you feel? நீ எப்படி ஃபீல் பண்ண போறீங்க? என்ன நடந்தாலும் இங்க இருக்கிற எல்லாரையும் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். அதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஓகே, ரெண்டு வந்து உங்களெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். இல்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இவங்க எல்லாம் கூட இருந்து என்கிட்ட எப்படி ரஃபா பழகுவாங்க, எப்படி பழகணும்னு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு தங்கச்சி அண்ணா கிட்ட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. I feel very happy. I also feel very happy. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி சென்னையில என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு போன் அடி அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் போன் அடிப்பேன். எப்போ பிரச்சனை உனக்கு வரக்கூடாது, அப்படி வந்தாலும் எனக்கு ரவி எனக்கு அடி கண்டிப்பா help do my best. என்னனாலும் பாத்துக்கலாம். ஓகே, all the best for everyone. Okay, உங்களுக்கு all the best for the finale. Thank you very much. ஓகே, இதான் நான் குக் பண்ண போற டேபிள். பிரமாதமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சமையலுக்கு என்ன தேவையான பொருள்லாம் இனிமேல் டூப் குக் எடுத்துட்டு வருவாங்க. கான்ஃபிடென்ஸா பெஸ்டா பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் குக்கிங் ஒன்று வருது, அப்புறம் செகண்ட் குக்கிங். இது ஃபர்ஸ்ட் குக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடியா இருக்கும். இப்போ கவுண்ட் டவுன் சொல்லிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே புலி மான் மாதிரி ஓட வேண்டியதுதான். ஓடி த பெஸ்ட் ஃபுட்டை கொடுக்கணும். ரிசல்ட்டும் கண்டிப்பா நல்லா பண்ணுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை சொல்றேன். வில் கம் வெரி வெல். சூப்பரா வரும், நோ டவுட் அபவுட் தட். ஓகே, இதுதான் இன்னைக்கு இந்த இடம் லாஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சோம், கிட்டத்தட்ட இந்த சேர் தான், இந்த டேபிள் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு லாஸ்ட் டே இந்த டேபிள்ல தான் வந்திருக்கேன். ரொம்ப இது எப்படின்னாக்க
நிறைய ஏதோ ஒரு ஸ்கூல்லாம் படிச்சுட்டு நம்ம பிரிஞ்சு போவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கு. உண்மையிலேயே சென்டிமெண்டலா ரொம்ப நிறைய விஷயம், நான் சென்டிமெண்டல் ரொம்ப பார்ப்பேன். நிறைய பேரை மிஸ் பண்ணுவேன், எல்லா டூப் குக்கும் சரி, டாப் குக்கும் சரி, எஸ்பெஷலி செஃப் சார், எல்லா செஃப் பட் சாரும் ராம் சாரையும், இந்த ஹோல் டீமையும் மிஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு சேலஞ்ச், கிராண்ட் ஃபைனல், வேற லெவலில் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நானும் ரெடியா இருக்கேன். ஃபைனல்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வரேன். தேங்க்யூ.